வணக்கம் ரவி. தமிழக மாணவர்களின் கல்வி நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று கூறி திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கடந்த 29ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். 2ஆம் நாளான நேற்று அவரது உடல் பார்த்தோம்னால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது. குறிப்பாக ரத்த அழுத்தம் அதிகரித்ததால் ரத்த பரிசோதனைக்காக அவர் மருத்துவமனையில் நேற்று இரவு பார்த்தோம்னால் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. இந்நிலையில் ரத்த அழுத்தம் அதிகரித்த காரணத்தால் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தியும் மருத்துவமனையிலிருந்து அவர் உண்ணாவிரதத்தை தொடர்வதாக சசிகாந்த் செந்தில் நேற்று பார்த்தோம்னால் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சசிகாந்த் செந்திலின் உடல்நிலை மேலும் மோசமடைந்ததை உணர்ந்த மருத்துவர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என கூறியும் அவர் பார்த்தோம்னால் தமிழக மாணவர்களின் கல்வி நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை. அவர்கள் வேணுமென்றே அவர்கள் தமிழகத்திற்கு வழங்கக்கூடிய அந்த தொகையை வழங்க மறுக்கின்றனர் என்று கூறி இன்று 3வது நாளும் தொடர்ந்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் மருத்துவமனையில் இருந்தவாறே மேற்கொண்டு வந்த நிலையில் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. இதனை ஒட்டி மருத்துவர்கள் பார்த்தோம்னால் அவருக்கு திருவள்ளூர் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முடியாது என்று கூறி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைத்துள்ளனர். குறிப்பாக அவர் தொடர்ந்து உணவு எதுவும் உட்கொள்ளாமல் போராட்டத்தில் ஈடுபடுவதால் அவரது உடல்நிலை மேலும் மோசமடையக்கூடும் என்பதால் அதிக ஸ்பெசிலிட்டிக்கு அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அவரை அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு ரத்த பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனை செய்யப்பட்டும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படும் என மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் பார்த்தோம்னா சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையும் அவர் தற்போது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அவரை அரசியல் கட்சி தலைவர்கள் அதே போன்று ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட பல்வேறு கூட்டமைப்புகளும் அவரை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வரும் நிலையில் தற்போது அவர் இன்று 3வது நாளாக பார்த்தோம்னால் இன்று தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் உடல்நிலை மோசமடையக்கூடும் என்பதால் காங்கிரஸ் கட்சியினர் மிகுந்த கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இருப்பினும் பார்த்தோம்னா கல்வி உதவித்தொகை மாணவர்களுக்கு வழங்கும் வரை நான் எந்த நிலைக்கு செல்லவும் தயார் என்று அவர் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மோகன். கல்வி நிதி வழங்க கோரி உண்ணாவிரதம் மேற்கொண்ட நிலையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த MP சசிகாந்த் செந்தில் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்கியதை அண்மை செய்தியாக கேட்டோம்.